Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம். வணக்கம் ஃபெலிக்ஸ். தமிழ்நாடு சட்டமன்றம் இன்று கூடியது ஆளுநர் உரைக்காக. ஆனால் ஆளுநர் தன்னுடைய உரையை படிக்காமல் புறக்கணித்திருக்கிறாரு. அவை முடிவதற்கு முன்பாகவே அவையை விட்டு வெளியேறிக்கிறாரு. அவர் சொன்ன இரண்டு காரணங்கள், ஒன்று தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய பிறகு தேசிய கீதத்தை முன்பாகவே நான் பாட சொல்லி கோரிக்கை வைத்திருந்தேன், அதுவும் செய்யல. அதே மாதிரி அந்த உரையில நிறைய பிழைகள் இருக்கு, தவறுகள் இருக்கு, ஃபேக்ட்ஸ் வந்து தப்பா இருக்கு, அதை நான் படிக்கிறது வந்து எனக்கே சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ரெண்டாவது விஷயத்த முதல்ல எடுத்துக்கிடும். ஆளுநர் உரை வந்து அரசு தயாரித்து கொடுப்பதுதான். திடீர்னு வந்து ஆளுநர் வந்த உடனே அவர் கையில திணிச்சு இதை படிங்கன்னு சொல்றது இல்லை. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் பிடிக்கிற வேலை. சென்னாரெட்டி காலத்துல அங்க பணியாற்றியவன்கிற முறையில சொல்றேன். ஆளுநர் உரையோட ஒரு டிராஃப்ட் முதல்ல தயார் பண்ணி பொதுத்துறை வந்து பல்வேறு துறைகளுக்கு அதை சர்க்குலேட் பண்ணி இறுதியில் முதலமைச்சரோட ஒப்புதல் வாங்கி திருப்பி ஆளுநர் மாளிகை கொடுத்து விடுவாங்க. ஆளுநர் மாளிகையில ஆளுநர் செயலாளர், துணை செயலாளர், இப்போ எங்களை மாதிரி யாராவது அங்கே இருந்தா எங்ககிட்டயும் அதை காட்டி ஆளுநர் வந்து அதுல ஏதாவது திருத்தம் செய்யணும்னா அந்த திருத்த குறிப்புகளை கொண்டு போய் மீண்டும் தலைமைச் செயலகத்துல பொதுத்துறைக்கு கொடுக்கணும். அப்புறம் அதுவும் முதலமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இப்படியான பல கட்ட ஒரு கன்சல்டேஷனுக்கு பிறகுதான் ஒரு ஆளுநர் உரை வந்து பிரிண்டிங்கே போகும். கவர்மெண்ட் பிரஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ணணும். நீங்க திங்கக்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நைட்டு வந்து இவ்வளவு வேலையும் முடிஞ்சிருக்கணுங்க. ஞாயிற்றுக்கிழமை பிரிண்ட் பண்ணி அப்புறம் கணினியில ஏற்றி, இப்ப கணினி இருக்கிறதுனால கணினியில ஏற்றி உரை வந்து இன்னைக்கு வாசிப்பது என்பது வெறும் மரபு தான். ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட உரை தான். ஆளுநருக்கு அந்த உரையில என்ன இருக்குன்னு நல்லா தெரியும். அப்போ வந்து அவர் வாசிக்க வேண்டியது அவரோட கடமை. இன்னும் சொல்ல போனால் அவர் அதை மட்டும்தான் செய்ய முடியும், வேற எதையும் செய்யவே முடியாது. ஏன்னா ஆளுநர்கள் உடல்நல சரியில்லைன்னு காரணம் காட்டி உரையோட முதல் பகுதியும் கடைசி பகுதியும் வாசிச்சுட்டு போன சம்பவங்களும் இருக்கு. சமீபத்தில் வந்து கேரள ஆளுநர் அப்படித்தான் செஞ்சார். இவர் என்ன செஞ்சிருக்கலாம்னா அப்படி செஞ்சிருக்கலாம், அல்லது வரலன்னே சொல்லியிருக்கலாம். ஆளுநர் உரைக்கு நான் வரலன்னே சொல்லியிருக்கலாம். ஆனால் அவைக்கு வந்த பிறகு, அவை வரவேற்பெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு என் மனசாட்சிக்கு விரோதமான பல விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. நீ ராஜினாமா மட்டும் போங்க, மனசாட்சியை தாண்டிட்டு எதுக்கு பதவியில ஒட்டிட்டு இருக்கீங்க? இல்ல, அதான் சில வரிகள் உண்மைக்கு மாறாகவும் தார்மீகத்திற்கு முரணாகவும் உள்ளன. இத்தகைய உரைக்கு நான் குரல் கொடுப்பது அரசியலமைப்பை கேலி கூத்தாகும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, என்னோட கான்சியன்ஸும் பாதிக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? அதான் சார், இந்த உரை வந்து டிராவஸ்டி ஆஃப் கான்ஸ்டியூஷனை கேலி கூத்தாக்குதுன்னு அவர் நினைச்சா, ஒரு அரசு, தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநர் ரெண்டு பதவியுமே வந்து கான்ஸ்டியூஷன் படி இருக்கிற பதவிகள் தான். ஒரு அரசின் உரை வந்து கான்ஸ்டியூஷனை கேலி கூத்தாக்க முடியாது, இம்பாசிபிள். ஏன்னா அதோட தமிழாக்கம் இப்ப நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருச்சு. தமிழாக்கத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல அது நமது அரசியல் சாசனத்தை மீறுதுங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அப்போ இதை வாசிப்பது என் மனசாட்சிக்கு உகந்தது அல்லன்னு அவர் சொல்றாரு. மனசாட்சிக்கு உகந்தது அல்லாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதே இல்லைங்க. எவ்வளவு பேர் வந்து தார்மீக அடிப்படையில, மனசாட்சி அடிப்படையில ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கல்ல, நீங்களும் போங்க. அப்ப நீங்க எதுக்கு பதவியில ஒட்டிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிற வசதிக்கு தானே, ராஜ்பவன்ல இருக்கிற சொகுசு வாழ்க்கைக்கு தானே, நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு தானே. எங்க டெல்லிக்கு உங்க வீடை கட்டுறீங்களே, யார் செலவுல டெல்லி போயிட்டு வரீங்க? நீங்களும் அதிகாரிகள் பட்டாளமோ பங்களா கட்டிட்டு இருக்கீங்களே, அந்த பங்களாவை மேற்பார்வையிடுறதுக்கு தானே நீங்க போறீங்க. அதுக்கு ஒரு அபிஷியல் ரீசன் சொல்றீங்க, அவ்வளவுதானே. நீங்க மட்டும் இல்லாம உங்க குடும்பம் மற்றும் படைப்பட்டாளம் உட்பட தானே நீங்க போறீங்க. அப்போ உங்களுக்கு மனசாட்சி இடிக்கலையா? இப்படி பல கேள்விகள் இயல்பாக எழும். நம்ம வந்து ஒரு ஆளுநரை பார்த்து இப்படி எல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறது தான். ஆனா கேட்க வைக்கிறாரு. என்ன காரணம்னா, இவர் வந்து முரண்டு பிடிக்கிறது மட்டும்தான் இவரோட கொள்கையா இருக்காரு. சின்ன குழந்தை மாதிரி முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும் குழந்தை. அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது அம்மாவோட கவனத்தை, அப்பாவோட கவனத்தை ஈர்ப்பதற்கு, இவருக்கு அம்மா அப்பா எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் தானே, அவங்க கவனத்தை ஈர்ப்பதற்கு எதையாவது ஒண்ணா கிளப்புறது. இப்ப இன்னைக்கு இது ஊடக செய்தி. அப்ப ஊடக செய்தினா அந்த மேலிடத்தின் கவனம் நம்ம பக்கம் திரும்பும், நமக்கு ஏதாவது இன்னொரு உயர்வு கிடைக்கும். இப்படியான ஒரு நினைப்பு முதல்ல இருந்தே அவர் இப்படிதான் இருக்காரு. 4 வருஷமா பன்வாரிலால் புரோஹித் இதே ப்ரொசீஜர் தானே இருந்தாரு, இவருக்கு முந்தைய ஆளுநர். அப்ப அவருக்கு மனசாட்சி கிடையாதா?
அதுக்கு முந்தின ஆளுநர்கள் நானே வந்து 35 வருஷமா இதை பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல தமிழ்நாடு வரலாற்றுல இதான் முதல் முறையா? கண்டிப்பா 35 இயர்ஸா நான் பார்த்துட்டு இருக்கேன் பத்திரிகையாளனா. அப்புறம் என்னோட பத்திரிகை பணி முடிந்த பிறகும் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கும் வந்து இந்த உரை சம்பந்தமான இந்த கான்ட்ரவர்சி சம்பந்தமான எல்லா தொலைக்காட்சியிலும் என்கிட்ட கருத்து கேட்கறாங்க. என்னன்னா ஒரு சீனியர் பர்சன்கிற முறையில தான். இதுவரைக்கும் நம்ம இப்படி பார்த்ததே இல்லையா? ஆளுநர்கள் உரையை புறக்கணித்திருக்கிறார்கள், உரையை வந்து சில பத்திகளை கூடுதலாக சேர்த்து வாசித்திருக்கிறார்கள், அது கூட ரொம்ப கம்மிங்க விடுத்து வாசித்திருக்கிறார்கள். அது இருக்கு. சென்னாரெட்டி காலத்துல டெலிஷன் இருக்கு, அடிஷன் பண்ண முடியாது. என்ன காரணம்னா அடிஷன் பண்ணா அப்ப அவரோட உரையா மாறிடுறது. ஆளுநர் உரை அரசின் உரை, அதுல நீங்க ஒரு பத்தி சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா உங்க உரையா மாறிடும். ஆனா உங்க உரையா மாறுச்சுன்னா அது சபையில வந்து கணினிலயும் இருக்காது. இப்ப கணினிலும் இருக்காது. முன்னாடி எங்க காலத்துல வெறும் அச்சு மட்டும், அச்சுலயும் இருக்காது இல்ல. அப்ப நீங்க எதை வச்சு டிஸ்கஸ் பண்ண, எப்படி நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் நிறைவேற்ற? சோ நீங்க சேர்க்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்க விடுத்து படித்தால் டெலிஷன் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா சபாநாயகர் வந்து முழு உரையையும் தமிழாக்கத்தை படிச்சிருவாரு. அப்போ எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த தமிழாக்கம் கையில இருக்கும். அதை வச்சு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் அது இது நடக்கும். இப்போ ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் கிட்டத்தட்ட ஒண்ணுங்க, ஆன் பார். குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் இன்டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். என்னன்னா மக்கள் பிரதிநிதிகள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆளுநர் நாமினேட் போஸ்ட், ஒரு பெர்சன் ஆஃப் எமினன்ஸ், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற ஆளுநருக்கு தனிப்பட்ட தகுதிகள்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியான ஒரு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு இந்த உதாரணத்தை பொருத்தி பார்க்கணும்ல. மத்திய அரசாங்கம் செய்யற எல்லா காரியங்களும் எல்லா குடியரசுத் தலைவர்களின் மனசாட்சிப்படியும் உண்மையான சம்பவங்களா? அது எப்படி இருக்க முடியும்? ஆனாலும் மத்திய அரசு என்ன சொல்லுதோ அல்லது அதன் உரை எதுவோ அதைத்தானே எல்லா குடியரசுத் தலைவரும் வாசிக்கிறாங்க. அப்துல் கலாம்ல இருந்து எவ்வளவு பேர், பாபு ராஜேந்திர பிரசாத்ல இருந்து இந்த நாடு, RN ரவிதானா தலைவர், எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள், எவ்வளவு பெரிய மேதைகள், சட்ட வல்லுநர்கள் எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். இவர் எங்க இருந்து வந்தாரு? பீகார்ல ஒரு பூமிகர் இனத்துல இருந்து வந்தாரு. இவர் யாருக்கு தெரியும்? கவர்னரா வந்து இவ்வளவு சர்ச்சைகளை கிளப்பினதுனால இவர் தெரியும். அப்ப இவர் ஏதோ சட்ட மேதாவி மாதிரியும் இவருக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி எல்லாம் செயல்படுறாரு. ஆனா பாஜக தரப்புல நயினா நாகேந்திரன் சொல்றாரு இல்லையா, மரபை மீறி ஆளுநர் எதுவும் செய்யல அப்படின்னு. அப்ப நயினா நாகேந்திரனுக்கு மரபே தெரியலன்னு அர்த்தம். எல்லா கூட்டங்களும் தமிழ்தாய் உரையோடு துவங்குகின்றன. நிறைவாக தேசிய கீதம். ஏன் தேசிய கீதத்தை நிறைவாக வச்சிருக்கிறோம்னா அதுக்கு பிறகு வேற எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. தேசிய கீதத்துக்கு எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்கிறோம், அதுக்கு பிறகு வேற எந்த நிகழ்ச்சியும் நீங்க நடத்தக்கூடாது. இவர் என்ன சொல்றாரு? தேசிய கீதத்தை ஆரம்பத்துல வாசிங்கன்றாரு. அப்ப அதுக்கு பிறகு இவ்வளவு நிகழ்ச்சி நடக்குமே, அது எப்படி எந்த மரபுக்குள்ள வந்து சேரும்? அது எப்படி சாத்தியம்? அப்ப ஆளுநரே வந்து அவரோட மரபை மீறாருல. ஆனா இப்ப சபாநாயகர் அப்பாவு சொல்லும் போது நீங்க வந்து கோட்சே, சாவர்கர் அவங்க வாரிசு போல நடந்துக்கிறீங்க, அதை நிரூபிக்கிறீங்கன்னா சொல்றது இருக்கு இல்லையா, அது எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு என்னமோ தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சபாநாயகர் அவரோட கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது கோட்சே வாரிசா சாவர்கர் வாரிசாங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வந்து சபையில நம்ம வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது சபை குறிப்புல இருக்கான்னு எனக்கு தெரியல. அது இனிமேல் தான் நம்ம போக பார்க்கணும். ஆனால் ஆளுநர் இவ்வளவு தூரம் தேசிய கீதம் நம்ம ஆன்டி நேஷனல் மாதிரி அவர் சித்தரிக்கிறாரு. அப்புறம் அவரே தானே தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு வெளியில போறாரு. அப்புறம் அவர் தானே ரொம்ப பெரிய ஆன்டி நேஷனலா மாறுறாரு. பிஜேபி வந்துங்க ஏதோ வேலை பார்க்குறாங்க. நேற்று தான் நட்டா வந்திருக்காரு. அப்புறம் அண்ணாமலையும் வந்து டிராவல் பண்றாரு, இது பண்றாரு. ஓட்டு வங்கி உயரும்னு சொல்றாரு. ஓட்டு வங்கியை கெடுக்கிறதே ஆளுநர் தான். பிஜேபியோட ஓட்டு வங்கி 1% 5% உயர்ந்திருந்தாலும் அதை எப்படியாவது கீழே இழுத்து கொண்டு வர்றது ஆளுநர் தான். அண்ணாமலைக்கு ஆளுநருக்கு தான் போட்டி. பிஜேபியை ஒழிச்சு கட்டுறதுங்கிற முடிவோட தான் ஆளுநர் செயல்படுறாரு. ஏன்னா இது எல்லாத்தையும் காமன் மேன் பார்ப்பான். எவ்வளவோ சட்டமன்ற நிகழ்ச்சிகளை வந்து காமன் மேன் பார்க்குறான். இன்னைக்கு செல்போன் யுகம், நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க, எல்லாமே உடனுக்குடன் வந்து கடைக்கோடி கிராமத்துக்கும் போய் சேருது. அப்ப அவனுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு உணர முடியாதா? உணர முடியும்ல. அப்ப இந்த ஆளுநர் இப்படி நடந்து கொள்கிறாரு, இவ்வளவு மோசமா இருக்கிறாரு, அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடுறாருங்கிறது அவனுக்கு தெரியும்ல. சரி, ஆளுநர் பதவியே எப்படிங்க வருது? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல ஆளுநர்கள் எக்ஸிக்யூட்டிவ், ஆல் பவர்ஃபுல். நம்ம வந்து அதை ரீட்டைன் பண்ணிக்கிட்டோம். கவர்னருங்கிற பதவியை நம்ம ரீட்டைன் பண்ணிக்கிட்டோம். ஆனா பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபுல ஒரு குயின் இருக்காங்க. இப்ப ராஜா, முதல்ல குயின் எலிசபெத் பெயரால் ஆட்சி நடக்கிறது. ஆனால்
அரசு செலுத்துவது யாருன்னா பிரதமர். ரீன் அண்ட் ரூல்ங்கிற ஒரு பிரின்சிபிள் இருக்குல்ல, அதுல ரீன்னா த குயின் ரீன்ஸ், ரூல்னா த பிரைம் மினிஸ்டர் ரூல்ஸ். அதே மாதிரி இங்க வந்து கவர்னர் ரீன்ஸ், சீஃப் மினிஸ்டர் ரூல்ஸ். காரணம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை பதவியிலிருந்து அகற்றணும்னா யாரால முடியும்? மக்களால் தான் முடியும். அதுதான் தேர்தல். 5 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம தேர்தல் வச்சிருக்கோம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநரை பதவியிலிருந்து தூக்கணும்னா யாரால முடியும்? யாராலையும் முடியும். பிரதமரோட ஒரு குட்வில் அவருக்கு போயிருச்சுன்னா ஜனாதிபதியை சொல்லி தூக்கிடுவாங்க. உள்துறை அமைச்சரோட குட்வில் போயிருச்சுன்னா ஜனாதிபதியை சொல்லி தூக்கிடுவாங்க. பிரஷர் டாக்டரின், இசைவு கோட்பாடு, இசைவு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இவர் பதவி வகிக்கிறார். ஆக இவர் நிரந்தரமானவர் கிடையாது. அது போக ஒரு மாநிலம் என்பது பல்வேறு அரசியல் கட்சிகளால் ஆனது. அந்த அரசியல் கட்சிகளுக்கு மாநில அரசியல் இருக்கு. அது திமுகவா இருந்தாலும், அதிமுகவா இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் அவங்களுக்கு மாநில அரசியல் இருக்கு. ஆளுநருக்கு என்ன அரசியல் இருக்கு? எந்த ஆளுநருக்கும் ஃபார் தட் மேட்டர். இங்க இருந்து ஓடி போனாரு பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப்ல. ஏன் பதவியை பஞ்சாப்ல போய் ராஜினாமா பண்ணாரு? இங்கே ராஜினாமா பண்ணிருக்கணும். நியாயமா பார்த்தா நிர்மலா தேவி மேட்டர் வந்து சந்தி சிரிச்ச போய் அவர் ராஜினாமா பண்ணிருக்கணும். பஞ்சாப்ல போய் ராஜினாமா பண்ணாரு. ஏன்? சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்த முறைகேடு, அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மேட்ரு போச்சு. சரி, நமக்கு அடுத்த கட்டம் வரும்னு உள்துறை தான் அவர் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கோம். நிச்சயமாக சொந்த காரணங்களால் நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லிட்டு துண்டா கணும் துணியை கணும் ஓடி போயிட்டார். இவரும் அப்படிதான் ஓட போறாரு. இப்ப இது குறித்து எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும்போது இது அரசுக்கும் ஆளுநருக்குமான பிரச்சனை, அவங்கதான் அதை பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவைக்கும் ஆளுநருக்குமான பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும். ஏன்னா அவையில தான் இது அவ்வளவும் நடந்துச்சு. அந்த அவையின் ஒரு பகுதி தான் எதிர்கட்சி தலைவரும், அவருக்கு முக்கியமான ரோல் இருக்கு. அப்ப அரசியல் காரணங்களுக்காக இது அரசுக்கும் ஆளுநருக்குமான பிரச்சனைன்னு சொல்றாரு. அவைக்கும் ஆளுநருக்குமான பிரச்சனை. ஏன்னா அவர் தான் அவைக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, நீங்க வந்து தேசிய கீதத்தோட தொடங்குங்கன்னு. அது அவையில இருக்கிற அனைவருக்கும் சேர்த்ததுதான். அப்ப எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவரும் முதல்வராக இருந்தவர், அவையை வந்து அவை முன்னவராக அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவை எத்தனையோ குற்றங்கள் அவர் பங்கெடுத்திருப்பாரு, ரொம்ப சீனியர் பர்சன். அப்ப அவைக்கும் ஆளுநருக்குமான பிரச்சனைன்னு அதை கொள்ளாம ஆளுநருக்கும் அரசுக்குமான பிரச்சனைன்னு கொள்வது மீண்டும் அது அரசியல் நோக்கம். இன்னும் இதை விட தெளிவா அவர் சொல்லியிருக்கணுங்கிறதா எங்க. இப்ப சமீபமா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளால உரையை படிக்காம புறக்கணிச்சாரு கேரள ஆளுநர். இப்ப பாஜக ஆட்சியில இல்லாத மாநிலங்கள்ல ஆளுநரோட செயல்பாடு தொடர்ச்சியா அந்த மாதிரி இருக்குது. கேரள ஆளுநர் அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. என்னன்னா அவர் உரையோட ஆரம்பம் முடிவு படிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிக்குள்ள அவர் போகல. இவர் அது செய்யல. இவர் என்ன பண்ணாருன்னா, முதல்ல வந்து அரசுக்கு நான் வந்து ஏற்கனவே ரிக்வெஸ்ட் வச்சேன், அதை அவங்க கன்சிடர் பண்ணல, தேசிய கீதத்தை பற்றி என்னோட ஆலோசனையை அவங்க ஏத்துக்கல அப்படின்னா, அது ஏத்துக்க முடியாத ஆலோசனை, அதனால ஏத்துக்கல. போன தடவையும் அவர் இதே ரிக்வெஸ்ட் வச்சாரு, ஏத்துக்கல. அதை ரைட்டிங்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அரசின் உரையின் பல பகுதிகள் அது வந்து டிராவஸ்டி ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமா இருக்கு, என் மனசாட்சியை விரோதமா இருக்கு, நான் இதை படிக்க விரும்பல அப்படின்னு அவர் சொல்றாரு. படிக்க விரும்பல அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கான சிம்பிள் இது உரையோட முதல் பகுதி கடைசி பகுதியை வாசிப்பதுதான். முதல் பகுதியில அரசை பற்றி வேற எதுவும் இருக்காது, கடைசி பகுதி வெறுமனே நன்றி தான். அப்போ அவையை அவமதித்தது யார்? ஆளுநர் தானே. சட்டப்பேரவையின் மாண்பை அவமதித்தது ஆளுநர். ஒரு வகையில் பார்த்தால் ஆளுநர் சட்டப்பேரவையின் அங்கம். அப்போ சட்டப்பேரவையை அவமதித்து விட்டு ஆளுநர் எப்படி பதவியில் இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த ஆளுநரை வந்து கெட் அவுட் ரவின்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போய் சேருதுன்னு தான் நான். அப்ப இது மீண்டும் மீண்டும் வந்து அரசுக்கும் ஆளுநருக்கும் இல்ல முதலமைச்சருக்கும் ஆளுநருக்குமான அந்த சர்ச்சையை ஆளுநரே செய்கிறார்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக ஆளுநரே தான் இந்த சர்ச்சையை வந்து தொடர்ந்து செய்கிறார். ஆளுநரே வந்து இயல்பாகவே அவர் ஏதாவது ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணணும்னே நினைச்சிட்டு தான் வராரு. இப்போ வந்து நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் விடுத்து இதை போய் பேசிட்டு இருக்கோம்ல. என்ன காரணம்? ஒரு கான்ட்ரவர்சின்னு வரும்போது இதைத்தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஆனா எவ்வளவோ பிரச்சனை இருக்குங்க. உண்மையிலே இப்போ கிளாம்பாக்கம் பஸ் நிலைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தென் மாவட்டங்களுக்கு போறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம். அது சரியான முறையில வந்து திட்டமிடல. அந்த மைக்ரேஷன், கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் போன ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டது, இந்த ஆட்சி காலத்துல நிறைவு தான் பெற்றிருக்கு. ஆனா மைக்ரேஷன் இருக்குல்ல, ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம போற கால இடைவெளி, அதுக்கு நீங்க டைம் எடுத்துக்கிடணும். தடாலடியா வந்து தூக்கி எல்லாரும் நாளையில இருந்து இப்படி செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது, தப்பு. அவ்வளவு பெரிய பிரச்சனை அதுல இருக்கு.
இப்ப அதை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு வரல. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசுக்கும் நேரம் இல்லாம போயிடும். ஏன்னா இவரை பார்க்கறதே சரியா போயிடும். முரண்டு பிடிக்கிற குழந்தை அதை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு தாய் வந்து நேரத்தை செலவிடும் போது பாவம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிற குழந்தைக்கு சோறே கிடைக்காது. டிஃபன் கட்டி கொடுக்க மறந்துடுவாங்க. அப்படி இருக்கு. ஆளுநர் ஒரு குழந்தைங்கிறீங்களா? ஆளுநர் குழந்தையோட மோசமா இருக்காருங்க. குழந்தைகள் கூட சில நேரங்கள்ல நம்ம தூக்கி சமாதானப்படுத்திடலாம். இந்த ஆளுநர் வந்து சமாதானப்படுத்தவே மாட்டேங்கிற ஒரு முடிவோட இருக்காரு. அவரோட எல்லா உடல் மொழி எல்லாத்தையும் பாருங்களேன். அவர் சொல்ற எல்லா கருத்துமே அப்படித்தாங்க இருக்கும். தமிழ்நாடு, தமிழகம் எல்லா கருத்துமே அப்படித்தான் இருக்கும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி எதுலையாவது அவர் வந்து ஒரு சரியான நிலைப்பாட்டிலேயோ இல்ல தமிழ்நாட்டு உணர்வுகளையோ பிரதிபலிக்கிறாரான்னா இல்ல. அப்போ அவர் வந்து அரசியல்வாதி ஆகணும்னா அவர் பீகார்ல போய் தேர்தலில் நின்று ஜெயிச்சுக்க வேண்டியதுதான். யாரும் வேணான்னு சொல்ல போறது கிடையாது. ஆனா ஒரு பதவியில இருக்கும்போது அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை அவர் கடைபிடிக்கணுங்க. பதவிக்கு வந்து பல விதிகள் இருக்கின்றன. விதிகள் வந்து மீறப்படலாம், இல்ல விதிகள் மீறுவது தவறுன்னு நம்ம சொல்லலாம். பட் கண்ணியம், வாட் அபவுட் கண்ணியம்? கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டியது கவர்னர் இல்ல. கவர்னர்களே கண்ணியத்தை கடைபிடிக்கலைன்னா அந்த நாட்டுல சாதாரண குடிமகன் எப்படி கடைபிடிப்பான்? நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.